Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம Chapter 8ல Statisticsல Exercise 8.3ல 11th sum பார்க்க போகிறோம். ஸோ 7th sum என்னன்னா The King and Queen of Diamonds, Queen and Jack of Hearts, Jack and King of Spades are removed from a deck of 52 playing cards கொடுத்துருக்காங்க. அதாவது டைமண்ட் கார்டில் இருக்கிற கிங்கையும் குயினையும் ரிமூவ் பண்ணிடணும். ஹார்ட்டில் இருக்கிற குயின்னும் ஜாக்கும் ரிமூவ் பண்ணிடணும். ஸ்பேடில் இருக்கிற ஜாக்கும் கிங்கும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ அப்போனா கிங்கு குயின் ஆஃப் டைமண்ட் கார்டை வந்து 2ன்னு இருக்கும். ஸோ டைமண்ட் கார்டில் கிங்கு 1 குயின் 1, ஸோ 2ன்னு எழுதணும். அதே மாதிரி குயின்னும் ஜாக்கும் ஹார்ட்டில் இருக்கிறதும் 2 ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஜாக்கும் கிங்கும் ஸ்பேடில் இருக்கிறது 2 ரிமூவ் பண்ணணும். அப்போனா டோட்டல் 6. ஸோ 6 ரிமூவ் ஆயிரும். அப்போனா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எப்போயுமே கார்ட்ஸ் எப்போயுமே மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னா, நம்ம கார்ட்ஸ் விளையாடுற கார்ட்ஸ் இருக்கு இல்லையாப்பா, அதில் மொத்தம் எப்போயுமே 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸில் இப்போ இந்த மூணு விதமான கார்டு, இப்போ இங்கே 2 இருக்குது, இதில் 2 கூட்டினா 6 வரும். இப்போ இந்த 6 கார்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணால் 52 - 6 46ன்னு வரும். இப்போ இந்த 46 கதை நம்ம வச்சு சம் பண்ண போகிறோம். ஸோ n of s-ஓட வேல்யூ 46ன்னு எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் ஏ கிளாவர். ஸோ கிளாவர் கார்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிளேவர் கார்டுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் தி கார்டு, அதாவது லெட் A be the probability of getting card is clever. ஸோ கிளேவர் கார்டு வந்து இதான். இப்போ மொத்தம் கிளேவர் கார்டு வந்து கிளேவர்னால் என்ன, நான் இந்த ஷேப்பில் இருக்கும், இப்படி ஒரு இந்த ஷேப்பில் இருக்கும், இதுதான் கிளேவர் கார்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற கார்டு எத்தனை இருக்கும்னா 13 தான் இருக்கும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, n of a-ன்னு எழுதுவோம். ஸோ p of a is equal to n of a divided by n of s. அப்போனா 13 போட்டு இங்கே n of s என்ன பண்ணணும், 52ன்னு போடக்கூடாது, இந்த 46 இருக்குல்ல இதுதான் போடணும், n of s தான். ஸோ இதுதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க, குயின் ஆஃப் ரெட் கார்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ குயின் ஆஃப் ரெட்டு கார்டுன்னு எழுதணும். ஸோ n of b-ன்னு போட்டு, அதாவது ரெட் கார்டு வந்து எவ்வளோ இருக்கும், ரெட் கார்டு எவ்வளோ இருக்கோ அதில் ரெட் கார்டில் இருக்கிற குயின்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ ரெட் கார்டில் எத்தனை குயின் இருக்கும், ஆக்சுவலி ரெட் கார்டில் ஒரு 2 குயின் இருக்கும், டைமண்டில் 1 ஹார்ட்டினில் 1 இருக்கும். இப்போ இங்கே தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, குயின் ஆஃப் டைமண்டில் இருக்கிற குயின்னும் அதே மாதிரி இந்த ஹார்ட்டில் இருக்கிற குயின்னும் டைமண்டில் இருக்கிற குயின்னும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ குயின் கார்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போனா n of b, ஸோ ரெட் கலரில் இருக்கிற கார்ட்ஸில் இருக்கிற எல்லா குயினையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் n of b 0 தான் வரணும். அப்போனா ப்ராபபிலிட்டி ஆஃப் b, p of b is equal to n of b by n of s is equal to 0/46. ஸோ ஆன்சர் 0, இதான் ஆன்சர். ஸோ தேர்டு சம் பார்க்கலாம். third subdivision. So let C be the
கொஷின் என்னன்னு கிங் ஆஃப் பிளாக், அதாவது பிளாக் கலர் கார்டில் இருக்கிற கிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பிளாக் கலர் கார்டு, ஸோ லெட் சி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆஃப் பிளாக்னு எழுதணும். ஸோ கிங் ஆஃப் பிளாக்னா இங்கே ஏற்கனவே கொஸ்டினில் வந்து கிங் ஆஃப் ஸ்பேடு, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா கிங் ஆஃப் டைமண்ட் வந்து பிளாக்கில் வராது. அப்புறம் செகண்டு குயின் அண்ட் ஜாக்குன்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு இன்னொரு சென்டென்ஸில் தான் கிங் ஆஃப் ஸ்பேடு நீங்கள் எனக்குள்ளே இருக்கா, அப்புறம் ஸ்பேடில் இருக்க கிங்கை வந்து இங்கே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேடு வந்து என்னது பிளாக் கலர் தானே, ஸோ பிளாக் கலரில் இருக்க கிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போனா பிளாக் கலரில் எத்தனை கார்டு இருக்கும், ஸ்பேடு இருக்கும், இன்னொன்று கிளாவர் இருக்கும். ஸோ ஸ்பேடில் இருக்கிற கிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் வந்து கிளாவர், அந்த பிளாக் கலரில் இருக்கிற கிளாவர் கார்டில் இருக்கிற கிங்கை தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ பிளாக் கலரில் அதாவது அந்த கிளேவர் சிம்பிள் பிளாக் கலரில் இருக்கும், அதில் ஒரு கிங்கு கார்டு தான் நம்ம வந்து கவுண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ n of c 1, ஸோ ஒரு கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ p of c is equal to n of c divided by n of p which is equal to 1/46. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சம். ரொம்ப ஈஸி, நோட் பண்ணிக்கோங்க.